யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 8வது வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தார் எல்லார் மேலும் என்றால் இல்லை. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் வரமாட்டார். அதற்கேற்ற சுத்திகரிப்பு அடைந்தவர்களுக்குள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள் அவர் வீட்டிலிருந்து கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யார் தேவனை அறிவார்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை விசுவாசித்து பூர்ணமான மனம் திரும்புதல், பூர்ணமான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் வாசமாயிருந்து 3 காரியங்களை உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் ஆவியா இருக்கிறதுனாலேயே அவருக்கு சரீரம் தேவை. யாருக்குள்ளே வாசமாக இருந்து கிரியை செய்வார்? காத்து இருக்கக்கூடியதான ஜனங்கள், ஊழியக்காரர்கள், அவருடைய சீஷர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். என்றால் 3 காரியங்களை உலகத்துக்கு, உலகத்தாருக்கு அவர் கண்டித்து உணர்த்த வேண்டியது இருக்கிறது. ஒன்று பாவத்தை குறித்து, மற்றொன்று நீதியை குறித்து, மற்றொன்று நியாய தீர்ப்பை குறித்து. அப்படியானால் 3 காரியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, மனுஷன் பாவி என்றும் அவன் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவன் அறிந்திருக்க வேண்டும். 2வது காரியம், தன்னுடைய சொந்த முயற்சினாலும் அல்லது தன்னுடைய சன்மார்க்க ஜீவத்தினாலே அந்த மனுஷன் நீதிமானாகவே முடியாது. அவன் இயேசுவினிடத்தில் சேர வேண்டும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவ வேண்டும், அவரை நோக்கி வேண்டிய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், இரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய இரக்கத்தினாலே இரத்தத்தினாலே நீதிமானாகுடைய பாக்கியத்தை இலவசமாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம் நியாய தீர்ப்பு. இந்த உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் முடியும். முடிந்த பிறகு எல்லாமே முடியக்கூடிய காரியம் கிடையாது. நியாய தீர்ப்பு என்றதான ஒன்று உண்டு என்று உலகத்திற்கு தேவன் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு. இந்த காரியங்கள் எல்லாமே யார் மூலமாக செய்வார்? ஊழியக்காரர்களை கொண்டு. 120 பேர் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருக்கக்கூடியதான ஜனங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளே ஊற்றுகிறார். அப்போஸ்தலர் 2:3 வாசியுங்கள். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சார்கள். பிறகு அப்போஸ்தலர்கள் போதிக்க ஆரம்பிச்சார்கள். பிறகு நெருக்கங்கள் அதிகமாகும் போது சீஷர்கள் ஒவ்வொரு இடங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த இடங்கள் எல்லாமே என்ன செய்தார்கள்? தேவ செய்தியை அறிவித்தார்கள்.